தம்பி, பார்த்தா படித்த பையன் மாதிரி இருக்கீங்க. சின்ன பையனாக வேற இருக்கீங்க. வண்டியை பார்த்து ஓட்டுறது இல்லையா? உங்கள் தகுதிக்கு மீறி வண்டி கிடைச்சாலும் நீங்கள் அதில் போகலாமா? கொஞ்சம் யோசிக்கணுமா? நமக்கு எது சரியாக வருமோ அதைத்தான் செய்யணும் தம்பி. வண்டி சொந்தக்காரனுக்கு மட்டும் நீ இந்த வண்டியை ஓட்டுறது தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், உன் நிலைமை என்ன யோசிச்சு பாரு. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும் தம்பி. இப்படி அடிபட்டிருக்க, எங்கேயாவது படக்கூடாத இடத்துல பட்டு உங்களுக்கு எதாவது இருந்ததுன்னா உங்க குடும்பத்துக்கு யாருக்கா சொல்லுங்க. ஓஹோ, விஸ்வாஸ் சொல்லிதான் இவர் வந்திருக்காரா? தலைவர் இருக்கிறதுனால பாஸ்கரை சுத்தி வளைச்சு மிரட்டுறாரோ? பாத்தியா எவ்வளோ அன்பா சொல்றாரு. அன்பா சொல்லும் போதே புரிஞ்சுக்கப்பா. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு வண்டிக்காக தாய் தகப்பனை விட்டுட்டு போயிடக்கூடாதுல்ல. வண்டி 1000 கிடைக்கும், ஆனா வாழ்க்கை கிடைக்குமா? வண்டிலாம் பிரச்சனை இல்லைங்க, நல்ல வண்டி தான். சொல்லப்போனா அந்த வண்டி நல்ல ஃப்ரெண்ட்லியா தான் இருந்துச்சு பாஸ்கருக்கு. ஃப்ரெண்ட்லியா இருக்க வண்டியை சொந்தமாக்கிக்க நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அளவுக்கு மீறின ஆசை, தகுதிக்கு மீறின நட்பு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா இப்படிதான் தவறுகளை வைக்கும். பாஸ்கர் ஒன்னும் சொந்தம் கொண்டாடலையே, ஆனா அந்த வண்டிக்கே கூட பாஸ்கர் பொருத்தமான ஆளா இருக்கலாம் இல்லையா? அது மட்டும் நடந்துச்சுன்னா அப்படி ஒரு வண்டி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி காயலாங்கடைக்கு போட்டுட்டு போயிட்டே இருப்போம். பார்க்கலாம், வண்டி காயலாங்கடைக்கு போகுதா இல்ல ஓனர் பேருக்கு ரெஜிஸ்டர் ஆகுதான்னு. என்னப்பா அது? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? தகுதிங்கிறீங்க, ஆசைங்கிறீங்க, என்னையா அது? நாம மேடையில பேசுற மாதிரி ஒண்ணுமே புரியலையா ஐயா? நாம வந்தது எதுக்கு? தம்பிய நல விசாரிச்சுட்டு தம்பிக்கு தைரியம் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? தம்பி, நீங்க சீக்கிரமா குணமாயி வரணும்யா. எலெக்ஷன் வருது, நல்ல வேலை பாருங்க. நம்ம தான் ஜெயிப்போம். நம்ம ஜெயிச்சா நீ ஆசைப்பட்ட வண்டிய, அது எவ வண்டியா இருந்தாலும் சரி, என் தலைமையில நானே உனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறையா? போதுமாயா? சரிப்பா, அப்ப நாங்க வரோம். சரிங்க சார். கிருபா, வாயா போலாம். சரிங்க.